தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமான் விடுதலையானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் மதிமுகவை சார்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மோதல் நடைபெற்றது. அதாவது இருதரப்பினரும் மோதிக்கொண்டனர். வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 7 ஆண்டுகளாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்குக்காக திருச்சிக்கு அடிக்கடி செந்தமிழன் சீமான் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கூட இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2 நிமிடத்துக்கு முன்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் செந்தமிழன் சீமான் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். செந்தமிழன் சீமான் விடுதலையானார். செந்தமிழன் சீமான் உட்பட 19 பேர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். சீமான் உள்ளிட்ட 19 பேரை விடுதலை செய்து திருச்சி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சிலாம் அடிதடியில் தான் ஈடுபட மாட்டாங்க. இந்த அடிதடி, அடாவடித்தனம், பொறுக்கித்தனம், இந்த நொல்லமாரித்தனம் இதிலெல்லாம் ஈடுபடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சியினர் தான் ஈடுபடுவாங்க. அந்த திராவிட கட்சியினர், இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கட்சி பேர்லேயே திராவிடம் இருக்குது. இந்த திராவிட கட்சியினர் தான் ஈடுபடுவாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியினர் இந்த மாதிரி அடாவடித்தனத்திலலாம் ஈடுபட மாட்டாங்கிறது நிரூபணமாக இருக்குது. சீமான் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சீமான் மேலே எத்தனையோ வழக்குகள் இருக்குது. வழக்குகள் தான் போடப்படும். ஆனால் தீர்ப்பு சீமானுக்கு சாதகமாக தான் வரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இன்றைக்கி சீமான் விடுதலையானார். இதே மாதிரி சீமான் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளிலும் சீமான் விடுதலை ஆவார். சீமான் விடுதலை செய்யப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் கொண்டாட்டத்தில் உள்ளனர்.